ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ரிலா எவ்ரிதிங் சேனல். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஆஷிக்கு வந்து சிக்கன் 65 வந்து செஞ்சால் லெக்கு வந்து நான் வந்து நானாகவே சமைச்சு சாப்பிட்றேம்மா அப்படின்னா, சரிடா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மதியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சாம்பார், காலிஃப்ளவர் அதெல்லாம் செஞ்சுட்டேன். ஆனால் அவன் சேர்த்து வச்சுருந்த காசில் போய் ஒரு ₹100 வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்தான். அதை 2ஆக பிரிச்சுட்டான். ஈவினிங் வந்து சிக்கன் பப்ஸு செய்கிறேன், இப்போ வந்து இந்த லெக்கு போட்டு நான் வந்து ஃப்ரை பண்ணிக்கிறேம்மா அப்படின்னா, சரி ஓகேடா அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் மசாலா போடுவான்னு பார்த்தா இந்த வந்துடுறேன் அப்படின்ட்டு போனவன் தான் கரெக்டாக 1 மணிக்கு லொஹர்லாம் தொழுது முடிச்சுட்டு 1:30 மணி போல் வரான். நான் வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஒரு 11:30 மணி போல் வந்து நானே வந்து மசாலா போட ஆரம்பிச்சிட்டேன். 65 மசாலா, கார்ன்ஃப்ளவர், கடலை மாவு, அரிசி மாவு, முட்டை, உப்பு, அப்புறம் மிளகுத்தூள், ஜீரகத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் வந்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா எலுமிச்சை பழம்லாம் ஊற்றி நல்லா வந்து மேக்னேட் பண்ணி ஒரு 1 ஹவர் 2 ஹவர்ஸ் கிட்ட வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து 1:15 மணி போல் வந்து சிக்கன் எங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஏன்டா அப்படின்னா மசாலா போட அப்படின்றான். நான் அதெல்லாம் போட்டு ஊற வச்சுட்டேன்டா அப்படின்னேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லேஸ் பாக்கெட்டை வாங்கிட்டு வந்து என்னென்னமோ பண்ணான். லேஸெல்லாம் வந்து நல்லா நுறுக்கி போட்டு அது அந்த லெக் பீஸ் மேலே போட்டு பொரித்து எடுத்தான். ஆனால் அது பார்த்திங்கன்னா அது அந்த லேஸ் போடாமல் இருந்தால் கூட நல்லா வந்திருக்கும் போல், கொஞ்சம் அப்படியே கருகுன மாதிரி ஆயிடுச்சு அந்த லேஸெல்லாம். ஆனாலுமே வந்து நான் சாப்பிட்டு வீடியோ போடுறேன், நீ வீடியோ எடுமா அப்படின்னா, சரி எதுக்கு அவனுடைய ஆசையை கெடுப்பானே அப்படின்னு சொல்லிட்டு, சாப்பிட்றா தம்பி அப்படின்னு அவனை சாப்பிட வச்சு கேட்டுட்ருந்தேன் எப்படி